இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபை ஒன்று புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு பிஜேபி RSS காரர்கள் தடை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அதற்கு அந்த பாஸ்டர் உங்களிடத்தில் அந்த கடிதத்தை கொடுக்கிறார்கள். நீங்கள் அதை பெற்று எங்களுக்கு உரிய ஒரு ஆவணம் செய்து அந்த ஆலய வழிபடி யாருக்கு இடத்தில் இல்லாத ஒரு இடம் அது. எனவே 57 வாங்கி பதிவு பண்ணப்பட்ட ஒரு முஸ்லிம்களுக்கான ஆலயம். அதை கட்டுவதற்கு மேற்கொண்டு மோல்டிங் போட்டு இருக்கிறாங்க. அது கட்டுவதற்கு உங்களுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பாஸ்டர் மனோஜ்குமார் அவர்கள் அந்த தகவலை உங்களுக்கு கொடுப்பார்கள். திருச்சபையை கொண்டு வந்திருக்கிறவர்கள் ஐயா அவர்களுக்கு ஒரு செய்தி ஒரு தகவல். ஒரு வருடமாக மோல்டிங் போடாமல் அந்த இருந்த ஒரு நிலைமையில் சாரதி ஐயா மூலமா அப்புறமா தேவராஜ் ஐயா மூலமா அவங்க போய் நாங்கள் சபையாக போய் பார்த்தோம். ஒரு வருஷமாக தலைப்பட்டிருந்த இதில் யார் நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஆக அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லுகின்ற ஒரு கட்சியாக இருக்குது. நாங்கள் அதை நம்புகின்றோம். அது என்னுடைய வாணியமுறை அனைத்து சபை கூட்டமைப்புடைய ஒரே ஒரு கோரிக்கை அதுதான். நியூ டவுனில் அந்த கிறிஸ்துவ திருச்சபை கட்டப்பட வேண்டும். அதுக்கு மாவட்ட ஆட்சியர் NOC கிடைப்பதற்கு ஒரு கோரிக்கையை தான் வாணியப்படி அனைத்து சபையுடைய கூட்டமைப்பு சார்பாக ஒரே ஒரு கோரிக்கையை இந்த பத்திரிகை திருச்சபையில் முன்னாடி நாங்கள் வைக்கிறோம். அந்த சபையினுடைய ஆய்வாக கூட்டமைப்புடைய குறிப்பாக எங்களெல்லாம் இங்கே வரவேற்றிய மரியாதைக்குரிய இலியாஸ் அவர்களே, வணக்கத்துக்குரிய சகோதரிமார்களே, விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களே, வெளியூர்களில் உங்கள் அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நிமிடமும் மிக முக்கியமான நிமிடங்கள் எங்களுக்கு. ஆக இப்படிப்பட்ட நெருக்கடியில் இங்கே வர வேண்டும் என்று நண்பர்கள் சாரதி அவர்கள் சொன்ன பொழுது நான் மறுக்காமலே வந்தேன். காரணம், கேள்விக்குப்பம் பகுதியில் ஒரு 10 ஊர்களுக்கு நான் இப்போது வருவதாக சொல்லியிருக்கிறேன். அவர்களும் 5 மணியிலிருந்து காத்துக் கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் ஒரு இறை கூடத்தில் இருந்து உங்கள் வாழ்த்தோடு போவதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் இந்து என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் என் வாழ்க்கையில் பின்னி பிழைந்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நண்பர்கள். காட்பாடி உயர்நிலைப் பள்ளியில் நான் படிக்கிற பொழுது எங்களுடைய பள்ளிக்கு எதிர்த்து தான் ரோமன் கேத்தலிக் புரோட்டோகால்ஸ் 2 சர்ச்சைகள் இருக்கும். ஏராளமான கிறிஸ்துவ நண்பர்கள். பிறகு நான் SLC படிக்கிற பொழுது என் நெருங்கிய நண்பர் வீட்டிலேயே தங்கி படித்தேன். அது ஒரு ரோமன் கேத்தலிக் நண்பர். அது அவர்களுடைய ஜவல்லிகள் அறை எனக்காக ஒதுக்கி கொடுத்தார். நாங்கள் அந்த ஜவல்லிகள் முறை, அவருடைய பழக்க வழக்கங்கள், ஆச்சார அனுபவங்களை நான் இளமையிலிருந்து பார்த்தவன். அதற்கு பிறகு என் மகன் ஆரம்பத்திலிருந்து கிறிஸ்துவ பள்ளியில் இடம் படித்தார். பிறகு சென்னையில் 8ஆம் ஸ்கூல், பிறகு எம்காம் முறையில் மயாலா கல்லூரி, பிறகு அமெரிக்காவில் MBA பட்டம். எனவே அவருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவ சமுதாயத்தோடு ஊட்டி போய்விட்டார். ஆகையினால் எனக்கு இந்த மதத்தை பற்றி
எனக்கு தெரியும். பகுத்தறிவு இயக்கத்தில் இருக்கிற காரணத்தால் நாங்கள் எல்லா மதத்தை பற்றியும் படிப்போம். இப்பொழுது வந்திருக்கிற அரசியல்வாதி மாதிரி அல்ல. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சுயமரியாதை கருத்துக்களை அறிந்து தெளிந்து பிறகுதான் இயக்கத்தில் நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இதில் எனக்கு என்ன பெருமை என்று கேட்டால், கிறிஸ்துவ மதத்தை பொறுத்தவரையில் இதனால் பல பேரிடத்தில் நான் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறேன். கிறிஸ்துவ மதம் என்ற ஒன்று இந்தியாவில் வராமல் இருக்குமானால் இன்னும் 200 நூற்றாண்டுகள் இந்தியா இன்னும் ஒரு அடிமை நாட்டாக மௌலிகத்தில் மூழ்கிய நாடாக தான் இருந்திருக்கும். காரணம், ஒன்றை நீங்கள் அறிக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. இஸ்ரேலில் பிறந்த எங்கேயோ பிறந்த வேசனாதற்கு 13 பேர் சிஷியனானார். அதில் ஒருவர் துரோகியானார். ஆனால் அதே போன்று அபூ நபி மிக வராதரம், படிக்காதவர், முரட்டு கூட்டம், அடிக்கடி அதிலே தோன்றியவர். அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் கருத்து அல்ல, அல்லாஹ் சொன்ன கருத்துக்கள். இது பைபிளில் வந்த கதைகள், மற்றவர்களெல்லாம் சொன்ன கதைகள். ஆனால் இவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஒரு 12 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் எப்படி வருகிறது? ஒரு முரட்டு கூட்டத்தோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒரு மத்தியில் ஒரு சமாதானத்தை பேசிய வகுப்பதற்குடைய கருத்துக்கள் எப்படி